படம் ரொம்ப நல்லா இருந்தது. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ப்ரமோஷன்ஸ் எதுவுமே ஆடெல்லாம் எதுவும் பார்க்கல. ஜஸ்ட் லைக் தட் புக் பண்ணி வந்தோம் நானும் என் சன்னும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நியூ ட்வின்ஸ் பற்றி நியூ சப்ஜெக்ட் இது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனில் வந்து மூவி கொண்டு போயிருந்தாங்க. அந்த ட்வின்ஸ் பார்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் இந்த ட்வின் பார்ட்டில் வந்து பெஞ்சமினும் சரி ஃப்ரான்சிஸ் சரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ மூவி ரொம்ப நல்லா இருக்கு. அஃப்கோர்ஸ் தேவைங்க. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இப்போ ரேகிங் வந்து இல்லைன்னு நினைக்கிறாங்க. பட் தோ அதெல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ப்ரொஃபஷ்னல் இருக்கிறவங்களும் டீச்சர்ஸும் சரி, இதெல்லாம் பார்த்துட்டு ரேகிங்லாம் எவ்வளோ ஒரு தூரம் ஒரு குழந்தையோட மனநிலைமையை பாதிக்குதுன்றது தே ஹாவ் டு நோ. 11 மூவி பார்த்தேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த படத்தில் உள்ள அந்த ரிவெஞ்ச் போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு ½ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. பட் மியூசிக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்குமே படம் ஃபுல்லாகவே மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ரொம்ப புதுசா இருக்கு. நிறைய ட்வின்ஸ் ஒரே இடத்துல ஒரே ஃப்ரேம்ல பார்க்க முடிஞ்சது. அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆக்சுவலா இதுக்கு காஸ்டிங் எப்படி பண்ணிருப்பாங்கன்னு வியப்பா இருந்துச்சு. ரிவெஞ்ச் அப்படிங்கும் போது பாதிக்கப்பட்டவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது அது சரியா இருக்கும். ஆனா ரிவெஞ்ச் ரொம்ப தப்பு. வன்முறை அப்படிங்கிறது நம்ம சட்டத்தை மீறி நம்ம கையில் எடுக்கிறது ரொம்ப தப்பு. கண்டிப்பா நடக்கும். ஏன்னா பிஞ்சு மனசுல வந்து நஞ்ச விதைச்சா அது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறது இது ஒரு சிறந்த படம். 11 படம் பேருக்கு ஏத்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. சைக்கோ த்ரில்லர் பேட்டர்ன்லயே ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. ட்விஸ்டடா இருக்கு படம் பார்க்கும்போது. ஹீரோ நவீன் சார் செம்மையா பண்ணிருக்காரு. வில்லன் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா நல்லா பண்ணிருக்காரு. எல்லாருமே அவங்களோட காஸ்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் சார்ஜ்னா பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே நல்லா இருக்கு. ஸ்கூல் லைஃப்ல நம்மள ஒருத்தர் கேலி கிண்டல் பண்ணா அதை வச்சு ஒரு படமா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தியேட்டர் வந்து பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. 11 வந்து ட்வின்ஸ் குறிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கதைக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா லாஸ்ட்ல தான் புரியும். ஒரு ஸ்கூல்ல வந்து 11 மெம்பர்ஸ் படிப்பாங்க. எல்லாருமே ட்வின்ஸ். அதை வச்சு இந்த படம் அந்த பேர் வச்சிருக்காங்க. ட்விஸ்டா படம் ஃபுல்லா ட்விஸ்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு என்னடா படம் உட்காரவே முடியல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இல்ல, அந்த ஒரு 10 வந்த உள்ள 10 நிமிஷம் அப்படி எனக்கு தோணுச்சு. ஆனா லாஸ்ட்ல இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி தோணுச்சு. அந்த அளவுக்கு பயங்கர சென்டிமெண்டா நம்மளே ஒரு ஓரத்துல அழ வைக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. எஸ், மூவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல சஸ்பென்ஸ், த்ரில்லர், மியூசிக், பிஜிஎம் எல்லாமே வேறு லெவல். ரொம்ப பொறுமையாக நிதானமாக அழகாக கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு சில இடங்களில் வந்து அந்த சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுலாம் டைரக்டர் ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 2 ட்வின்ஸு, அதில் ஒருத்தர் இல்லைன்னா எந்த அளவுக்கு பெயின் இருக்கும். இந்த மாதிரி ரேகிங் விஷயம்லாம் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ரேகிங் பண்ணுற போது ஈஸியாக இருக்கும். ஆனால் அதில் எஃபெக்ட் படுறவங்களுக்கு எந்த அளவுக்கு பெயின் இருக்கும், அதில் ஒரு ஆள் இல்லைன்னா அது எந்த அளவுக்கு வலியை கொடுக்கும், இது எல்லாமே ரொம்ப அழகாக அண்டர்ஸ்டாண்டிங்காக கொண்டு போயிருக்காரு. அது இல்லாமல் அந்த ட்விஸ்டெல்லாம் வந்து இதோட ஓகே தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான் நினைப்போம். இல்லை இன்னும் இருக்குன்னு அந்த ட்விஸ்டெல்லாம் ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து டைரக்டருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அடுத்தடுத்து 2-3 படம் புக் ஆகிடும் நம்புகிறேன். படத்துல வந்து நிறைய ஃபெமிலியர் ஃபேஸஸே இல்லை. ஒருத்தர் 2 பேர் தான் தமிழ். ஸோ ஃபெமிலியர் ஃபேஸஸ்ன்னு நல்ல கதை கண்டென்ட் இருந்தாலே போதும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நல்ல கேமரா குவாலிட்டி, தென் மியூசிக்கு, லோ பட்ஜெட்டே இருந்தாலும் கதைக்கு என்ன தேவையோ அதை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. விஷுவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே குறை சொல்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ வர ஆடியன்ஸ் எல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, ஃபெமிலியர் ஃபேஸ் போட்டால் தான் ஓடும் அந்த மாதிரிலாம் இல்லை. நல்ல ஸ்டோரி இருந்தாலே ஓகே. இது நல்ல ஸ்டோரி, கண்டிப்பாக ஃபேமிலியோடவும் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. மியூசிக் வந்து இமான் சார் வந்து நிறைய லவ் படங்களுக்கு தான் இது வரைக்கும் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் மூவி போட்டிருக்காரு. ஸோ எப்படி வந்து அவருக்கே புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு தோணுது.
மற்றவங்களுக்கு தோணுதா? ஸோ டேரக்டர் தட் மீன் இப்போ வர யங் டேரக்டர்ஸ், டெபியூ டேரக்டர்ஸ்லாம் நிறைய சூப்பராக பண்ணுறாங்க. அரைச்சமாவே அரைக்காம வித்தியாசமான ஸ்டோரி நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ தேட்டரில் வாட்ச் பண்ணுற ஒரு மூவி தான், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப், ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நடுவில் அந்த ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி எடுத்துகிட்டு வரதெல்லாம் வந்து சூட் ஆகாத மாதிரி இருக்குது. ஸோ படத்துக்கு அந்த ஹீரோயினும் சரி அந்த ஹீரோக்கும் ரெண்டு பேருக்கும் அந்த பேரிங் வந்து சூட் ஆகாத மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் அப்படியே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஸ்டோரியே வந்து ஓவராலாக வந்து மாறுது. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பு போகுது. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து நாட் ஓப்பன் பண்ணும் போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்கேஜிங்காக இருக்குது. இதுல வந்து பெருசா எல்லா சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி தான். அதாவது கொலை பண்ணிடுறாங்க, ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அது யாருன்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த கண்டுபிடிக்கிற நாட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. கொஞ்சம் புதுசான்னு இல்லை, பட் நம்ம பார்த்ததுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வேணா சொல்லலாம். எல்லாமே நம்ம நிறைய படத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான். இது வந்து ஒரு ட்வின்ஸ் சம்மந்தப்பட்டமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். யார் அந்த கில்லர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து நிறைய சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. இவர் தான் அந்த கில்லர் அப்படின்னு சொல்லும் போது அங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ அதுலேருந்து இன்னொரு ட்விஸ்ட் வந்து ஓப்பன் ஆகுறது வந்து நம்மளால ஒரு சில இதெல்லாம் வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியல. மேக்ஸிமம் நம்மளால வந்து அடுத்து இதுவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கெஸ் இருக்கு. பட் ஆனால் அந்த கிளைமேக்ஸில் இருக்கிற அந்த கெஸ்ஸஸ்லாம் வந்து நம்மளாலே வந்து ஒரு சில இடத்துல கணிக்க முடியல. படத்துல அப்படின்னு இது ஒரு கிரைம் மூவின்றதுனால வந்து யாரையும் ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்ல முடியல. சுற்றி வந்து ஒரு 2-3 கேரக்டர்ஸ் தான் வந்து நம்ம வத்திக்குச்சி தினேஷ் அவரு அந்த படத்தோட அந்த ஹீரோவும் இதில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த வந்து அந்த தெலுங்கு ஆக்டர் ஹீரோ, ஸோ அவருமே வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாருமே அவங்க போர்ஷன்ஸை வந்து நல்லா பண்ணிருக்காங்க. யாருமே வந்து ரொம்ப என்ன இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் இல்லை. ஒரு சிலவங்க மட்டும் ஒரு 2-3 சீன் வந்துட்டு போறாங்க. பட் அதுல வந்து பெருசா வந்து எதுவும் நமக்கு வந்து தெரியல. படத்துல இருக்க பாசிட்டிவ் வந்து அந்த ட்விஸ்ட்ல ஓப்பன் பண்றதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணிக்கலாமோ, அதுதான் வந்து மைனஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் பிளஸ் வந்து மியூசிக் வந்து இமான் சார். ஸோ இது வரைக்கும் அவரை வந்து நம்ம ரெகுலராக வந்து ஒரு லவ் பேட்டர்னாக வந்து பார்த்துருக்கோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மூவிக்கு வந்து இமான் சார் வந்து மியூசிக் போட்டிருக்கிறது வந்து புதுசாக இருந்தது. அந்த அதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பிஜிஎம் வந்து வருது. அந்த பிஜிஎம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இமான் சார் கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு ரொமான்டிக்காக நிறைய சாங் கேட்டிருந்தாலும் இது வந்து புதுசாக இருக்குது. அண்ட் தென் ஒரு மெலடி சாங் வந்து உள்ளே இருக்குது. அது ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் படம் பிரதர். ரொம்ப ஒரு சில இடங்கள் நல்லா எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. கதையை ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் அதில் நடித்த நடிகர் பேர் எனக்கு தெரில. பட் ஹீரோ நல்லா பக்காவாக நடிச்சிருந்தா. அது போலீஸ் கேரக்டர் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ அவருக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணிட்டு வந்தாருன்னா நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரி. டிஃப்ரென்ஸ் இல்லை பிரதர். ஆக்சுவலாக என்னன்னா இருக்கு, கிளைமேக்ஸ்ல மட்டும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு. மற்றபடி ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒருவேளை இவனா இருப்பானா அவனா இருப்பானோன்ற ஒரு இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர்னாலே ஒரு கெஸிங் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஆடியன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப்ல யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப்ல நம்ம யோசிக்கும் போது வந்து இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் உடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. எஸ், ஆக்சுவலி இதுல ஒரு பெரிய ஒரு பிளஸ் என்னன்னா அந்த வில்லனை காட்டாமே மூவ் பண்ணாங்க தெரியுங்களா, அதுதான் பெரிய பிளஸ். அது அதை ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் பிகாஸ் அதுதான் பெரிய ஹைலைட்டே இந்த படத்துக்கு. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். போலீஸ் ஹீரோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஹீரோயினா அக்செப்ட் பண்ண முடியல, பட் இருந்தாலும் ஓகே. எஸ், மியூசிக் பிளஸ் பிரதர் இந்த படத்துக்கு. எல்லாமே சாங்ஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு பெரிய என்ன சொல்ற பாராட்டு தெரிவிக்கலாம். பாசிட்டிவ்னா ஸ்கிரீன் பிளே அண்ட் ஹீரோவோட ஆக்டிங், ஸோ டைரக்டரோட விஷன்ஸ் எல்லாமே ஓகே. மியூசிக் டைரக்டர், ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக சொல்லலாம். நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேவை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது.
ஆனால் பட் ஜென்ரலாக ஆடியன்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் படமாக தான் இருக்கும். இதை இன்னும் பெட்டராக பண்ணணும்னு நினச்சிருந்தா பண்ணியிருந்துருக்கலாம். இது ஒரு ஏன்னா ஒரு 75% கடந்துட்டாங்க, ஒரு 25% லைட்டாக சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி.